மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆண்டவர் தைலம் 96 வகையான கண்ணுக்கும் மிக சிறப்பாக வேலை செய்யுது. இது நிறைய டெஸ்ட்மோட வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். கிட்ட பருவ தூர பருவ எல்லாத்துக்குமே மிக சிறப்பாக வேலை செய்யுது. இதோட ஒரு சில எக்ஸசைஸ், ஒரு சில கண் கழுவு முறையெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த கண் கழுவு முறையில் என்ன மாதிரியான மூலிகைலாம் போடுறோம், கண் கோலையில் எப்படியெல்லாம் கண்களை கழுவலாம் அப்படின்ற தெளிவான வீடியோவை அழகாக இந்த வீடியோவில் பதிவேற்ற செய்யலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், உங்களுடைய டீம் நீங்கள் தயாரித்த இந்த கண் மருந்து இதுதான் நண்பர்களே பாருங்கள். இதுதான் கண் மருந்து. இந்த கண்ணொளி இந்த ஆண்டவர் தைலம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக வேலை செய்யுது. இது உங்களுடைய நண்பர் மதிப்புக்குரிய முத்ராஜப்பா மூலயமா வெளிவந்த ஆண்டவர் தைலம். இந்த தைலம் கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கேட்டா குழந்தை இருக்குது, ரெட்டினோபதி, மாலைக்கண், இது மாதிரியான கண் ஃப்ரெஷர், இது மாதிரி ஏகப்பட்ட கண் சார்ந்த பிரச்சனை மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய மருந்தாக இருந்துச்சு. இதோடு சேர்த்து நீங்கள் நிறைய மருத்துவ தகவலும் அது மாதிரி ஒரு சில எக்ஸசைஸும் சொல்வீங்களே. இன்றைக்கி இந்த கண் கழுவும் முறையில் என்னென்ன மாதிரியான மூலிகைகள் போடுறீங்க, இந்த மருந்தோடு சேர்த்து அந்த நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தையும் பயன்படுத்தும் போது எப்படி கண் கழுகு போல், அதாவது கழுகுக்கு பார்வை இருக்குல்ல, அந்த மாதிரி கூர்மையாக மாறும் அப்படின்றத மக்களுக்கு புரியுவீங்களே. கண்டிப்பாங்க ஐயா. இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம். இப்போ பெரும்பாலான இடத்துல பார்த்திங்கன்னா மெட்ராஸை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெடிக்கல் டேர்மில் சொன்னால் கன்ஜுவேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். கண் செவந்துடும், கண்ணில் நீர் வலிஞ்சிட்டே இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், உறுத்தல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கண்டிஷனோட தன்மையை பொறுத்து மாறும். ஸோ பெரும்பாலும் கண் ரெட்டிஷ்னஸ் இருக்கும், வாட்ரி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியாக வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஸோ எல்லோரும் என்ன வரும், கூலிங் கிளாஸ் போவாங்க. தொற்று வியாதி, அதனால் இன்னொருத்துக்கு பரவக்கூடாது அப்படின்றதுனால ஒரு நார்மலாக 3 டேஸில் சரி. இப்போலாம் பார்த்திங்கன்னா நோயை தன்னோட வீரியத்தை வளர்த்துக்கிச்சு ஒரு 5 முதல்ல 6 நாள் கூட ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை அதேமாதிரி கண்ணில் இமையில் கட்டி வரும், ஸ்டைன்னு சொல்லுவாங்க. இந்த நாம கட்டி நம்ம ஆளுங்க வைப்பாங்க. கண் கீழே வளையத்தில் அப்ளை பண்ணுவாங்க, சரியாயிடும். ஸோ இது எதனால் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சில பேர் உஷ்ணம் அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இப்போ குழந்தைங்களோ பெரியவங்களோ நம்ம பஸ்ஸில் பயணம் போடுறோம். நம்ம பஸ்ஸில் இருக்க அந்த கம்பியை பிடிச்சி தான் அந்த பேலன்ஸ்க்கு நிற்கிறோம். அதில் ஏற்கனவே யாராவது ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்க வேர்வை இருக்கும், அவங்களோட செக்ரிஷன், சீப்ரம் செக்ரிஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கும். கிரவுண்டில் போய் குழந்தைங்க விளையாடுறாங்க, இல்லை நம்மளுமே ஒரு இடத்துல போகிறோம், ஒரு வண்டி சர்வீஸ் விட்டுனா அதில் ஆயில், அதுக்கு பாக்டீரியா எல்லாமே இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், முகம் கழுவுறோம், உடம்புக்கு சோப் போட்டு குளிக்கிறோம், தலைக்கு ஷாம்புலாம் போடுறோம், நிசிக்காய் எல்லாமே பயன்படுத்துகிறோம். கண்ணுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா, கண் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கண்ணுக்கு அடிக்கடி இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரைவ் பண்ணுறவங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, கிரவுண்டில் விளையாடக்கூடியவங்க, அதே மாதிரி குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக ஆகும்போது அவங்களுக்கு தொற்றுகள் ஏற்படுது. குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்குறியில் ஒரு மாதிரி திரியாக வெள்ளையாக இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பெண்கள் சொல்கிறது. அதே மாதிரி ஆண்கள் இந்த மாதிரி கண்லேயும் ஏற்படுது. பல் ஈறுகள் வீக்கமாகுது, ஈறு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய டிசீஸ் கண்டிஷன் அதோட சார்ந்து சில உபாதைகள் ஏற்படுது. இந்த வரிசையில் நம்ம பேஷண்ட்ஸ் வரவங்களோட அவங்களோட கண்டிஷன் நம்ம வெறும் சொட்டு மருந்து மட்டும் இது விடுங்க, இது 2 வேளை விடுங்க, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லலை. ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் டசன்ட் ஒர்க் லைக் தட். இதில் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இப்போது கிட்ட பார்வை, தூர பார்வை இது இருக்குது. இப்போ கிட்ட பார்வைன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க டிஸ்டன்ஸ் ஷார்ட் சைட்னு சொல்லுவோம். தொலைவாக இருக்கிறது நல்லா தெரியாது, கிட்ட இருக்க போகிற விஷயம் நல்லா தெரியும். லாங் சைட்டு, அப்போ தொலைவாக இருக்க போகிற விஷயம் நல்லா தெரியும், கிட்ட படிக்க முடியாது எழுத்துக்களை. சில பேருக்கு இது ரெண்டுமே இருக்கும். அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலே அவங்க கண்ணாடி பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கோடு இருக்குன்னு ஒரு வளையம் போல் இருக்கும். அப்போ மேலே இருக்கிறது தொலைவாக இருக்கக்கூடிய பொருளை பார்க்குறதுக்கு, அந்த கீழே வளையத்தில் இப்படி குனிஞ்சு பார்க்கும்போது படிக்கக்கூடியதுக்கு உண்டானது இருக்கும். இவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸ். ஐ ரொட்டேட் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் பின்னாடி ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எந்த மாதிரி ரொட்டேஷன் அப்படிங்களா. இது எப்படி செய்கிறதுன்னு செய்முறையோட பார்த்துலாமா? பார்த்துலாங்க. இப்போது நம்ம கண் கழுவுறதுக்கு கண்களை முதல்ல பாதுகாக்கிறதுக்கு, சுத்தமாக இருக்கிறதுக்கு யார் வேணாலும் பயன்படுத்தலாம். குறிப்பாக அடிக்கடிக்கு வர இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா திருவிழா சூர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். திருவிழா அப்படின்னா 3 பழங்களுக்கு உள்ள தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடிக்காய். தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடிக்காய் எல்லாம் ட்ரை ஃபார்மில் இருக்குது. இதை எடுத்து நம்ம இது மாதிரி பொடி செய்து வச்சுக்கிட்டோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா பொடி செஞ்சு வச்சுருக்கீங்க. இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு கண் கழுவுறதுக்கு முன்னாடி இது காலை அல்லது மாலை செய்யலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான்
கண் கழுவும் கூலைங்களா? ஆமாம், கூலை. ஐ வாஷ் கப்புன்னு சொல்லி சொல்கிறது. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு காப்பரில் வந்து கிடைக்குது, இது மாதிரி நிறம் இல்லாமல் கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அந்த பொடி கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி இப்படி எப்படி கண்ணில் வைக்கிறது, நார்மல் வாட்டரில் எப்படி கண்ணில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இது கப்பை லிஃப்ட் பண்ணிக்கோங்க, தலை பின்னாடி சாய்ங்க, கண்ணை இப்போ மூடி திறந்து. ஸோ கண் வந்து இந்த ஐ வாஷ் கப் யூஸ் பண்ணி கண்ணு கழுவுற முறை இது தான். இது செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல முகத்தை நல்லா கழுவிடுங்க, தொடச்சிருங்க. ஏன்னா டர்ட்டு வேர்வை எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணும் மாற்றி செய்யணும். இப்போ இதே தண்ணி இந்த கண்ணுக்கு யூஸ் பண்ணலாங்களா? இந்த கண்ணுக்கு யூஸ் பண்ணலாங்க, ஒன்றும் தப்பு. இதே கண்ணு இதே நார்மலாக இருக்கவங்க இதே தண்ணி யூஸ். எனக்கு ஒன்று நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அந்த பொடி வந்து ஊறணும் இல்லையா, அதனால் காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி கண்ணை முன்னெல்லாம் மூடி ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணலாம். இது நல்லா கண்ணை மூடி தரலாம். இந்த மாதிரி எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இல்லை 15 முறை கண்ணு மூடி திறந்தால் போதுமானது. ஒரு 10லேருந்து 15 முறை கண்ணில் போச்சு. அது மேக்ஸிமம் அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும், 30 செகண்ட் அல்லது 1 நிமிடம் தேவைப்படும். இது நீங்கள் வந்து கண்ணை தொடச்சிட்டா போதுமானது. இது காலையில் எழுந்துட்டு முகலாம் கழுவிட்டுக்கப்புறம் இது ஒரு செய்யலாம். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை செய்யலாம். இது செய்தால் போதுமானது. யாருக்கு அடிக்கடி தொற்றுகள், இப்போ கஞ்சைவெட்டிஸ், ஸ்டையு, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுதோ அவங்க இந்த திருவிழாச்சுன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இதையும் ஊற்றி செய்யலாம். இதை ஊற்றியும் இதே மாதிரி இப்போ தண்ணி பதில் இதை ஃபில்டர் பண்ண அந்த வாட்டரை வந்து போட்டு வந்து செய்யலாம். வாட்டரை நல்லா வடிகட்டி செய்யலாம். வடிகட்டி வந்து செய்யலாம். இதனால் கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வர கிடையாது. குறிப்பாக வந்து யாருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஐஸ் வந்துருக்கோ, லாக்ரிமேஷன் கிளான்ஸில் வந்து நீர் வந்து சுரக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நார்மல் பிளெயின் வாட்டர் எடுத்தால் போதுமானது. ப்ராக்டிக்கல் நாங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழாச்சூர் ஒரு துவர்ப்பு சுவை உள்ளது. துவர்ப்பு தன்மையினாவே அது உங்களோட இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசையை வந்து எடுத்துரும். யாருக்கு வந்து கண்ணில் வந்து தூங்கி எந்திரிக்கும்போது காலில் வந்து அழுக்க நிறையா உட்காருது, கண் வந்து பிசுன்னு இருக்குது, இவங்களுக்கு அதே மாதிரி சிவிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க வந்து கண் சிமெண்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ இது வெறும் நார்மல் வாட்டர் வச்சு கண் சிமிட்டும் போது இந்த ஒரு இது இருக்கும். அதே போல் யார் வந்து அதிகமாக பயணப்படுறாங்க, கிரவுண்டில் விளையாடுறாங்க, தூசி, அதேமாதிரி ஃபேக்ட்ரிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து வுட்டு வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடத்துல மரத்துகள், மெட்டல் துகள்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும். அவங்க நார்மலி சேஃப்டி காகுல்ஸ் போட்டிருப்பாங்க. அது போட்டிருக்கனாலேயே ஒரு இறுக்கம் வந்து ஏற்படும், கண்ணு வந்து ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஐ வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சிறியவர் மூலம் பெரில் வைக்கலாம். யோகாவில் இது ஒரு பயிற்சி முறையாக வந்து இருக்குது. யோகா மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் இது ஒரு பயிற்சி முறை. அப்போது யாருக்கு வந்து இது ஃபிஷர்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க, கடலில் வந்து பயணப்படுறாங்க, அவங்க வந்து நேவியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வந்து செயிலர்ஸு, நார்மல் கமர்ஷியல் ஷிப்ஸில் வந்து செயில் பண்ணுறவங்க, காற்றுகளில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் வந்து இருக்கும். இவங்க எல்லாருமே இந்த ஐ வாஷ் கப்பை யூஸ் பண்ணி இந்த ஐ வாஷ் வந்து இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். இந்த ஐ வாஷ் பண்ணும் போதாவது நம்ம கண்ணை வந்து சிமிட்டி இருக்கும்போது சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பெரும்பாலான கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் மற்றும் வரக்கூடிய பிரச்சனைகள் விடுபடலாம். என்ன நண்பர்களே, நல்லா தெளிவாக உங்களுக்கு கண் கழுவு முறை எப்படி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ நாள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, திருவிழாலேருந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியம் வழங்க கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஆண்டவர் தைலம் மிக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். நிறைய டெஸ்ட்மனி வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து இது மாதிரியான பயிற்சிகள் எடுக்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக கண்ணுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர், கண்ணுக்கு தேவையான உங்களுக்கு அனைத்து சக்திகளும் கிடைக்கும். கண் பார்வை தெரிய வச்சு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இந்த ரிமைல் பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.